வணக்கம். சைரஸா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி சைதாப்பேட்டை தொகுதி. இந்த தொகுதி சந்தித்த தேர்தலில் மொத்தம் 7 முறை திமுகவும் 4 முறை அதிமுகவும் வென்றுள்ளது. கடந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திமுகவை சார்ந்த மா சுப்பிரமணியன். இவரது செயல்பாடு மிகவும் அருமையாக இருப்பதாக இந்த தொகுதி மக்களால் தெரிவிக்கப்படுகிறது. இவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் அல்லாமல் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். இவர் பெற்ற வாக்குகள் 80,194, சதவீத அடிப்படையில் 50.38. அவரை தொடர்ந்து அஇஅதிமுக கட்சியை சார்ந்த சைதை துரைசாமி 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அவர் 50,786 வாக்குகளை பெற்றுள்ளார். இந்த சைதை துரைசாமி போன்ற நல்லவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றால் மக்களுக்கு நல்லது. துரைசாமி என்பவரும் ஒரு நட்சத்திர வேட்பாளர். இவர் சைதை அறக்கட்டளை மூலம் பல உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறார். ஆனாலும் இவரால் சுப்பிரமணியத்தை ஜெயிக்க முடியவில்லை. இவர் பெற்ற வாக்கு சதவீதம் 31.91. அவரை தொடர்ந்து மூன்றாவதாக மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த ஸ்னேகப்பிரியா 13,454 வாக்குகளை பெற்றுள்ளார். 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சுரேஷ்குமார் 10,717 வாக்குகளை பெற்றுள்ளார். அமமுகவை சேர்ந்த செந்தமிழன் 2,081 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோ 1,158 வாக்குகளை பெற்றுள்ளது. நோட்டோக்கு போடுற ஓட்டை குறைஞ்சபட்ச நல்லவங்களா பார்த்து போட்டிருக்கலாம். திமுகவை சார்ந்த சுப்பிரமணியன் கிட்டத்தட்ட 29,408 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மற்ற கட்சிகளிடமிருந்து திமுக கைப்பற்றிய ஓட்டு சதவீதம் 3.20. இந்த சைதாப்பேட்டை தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,69,884. அதில் ஆண்கள் 1,32,819, பெண்கள் 1,37,065. மொத்த ஓட்டாளர்கள் 2021 பதிவான வாக்குகள் 1,59,169. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,158. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் திமுக 43% மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் அதிமுக 26% ஆதரவை பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 20% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 8% ஆதரவை பெற்றுள்ளது. மற்ற கட்சிகள் மற்றும் யாருக்கும் தற்போதைக்கு ஆதரவு இல்லை என்று 4% மக்கள் தெரிவித்துள்ளனர். அனைத்து கருத்து கணிப்புகளிலும் நடிகர் விஜயின் வருகை சீமானின் ஆதரவு இழப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நமது சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.